அந்த உரிமைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது சிங்களவர்களாலேயோ சைபர்களாலேயோ கிறிஸ்தவர்களாலேயோ இல்ல, அது இஸ்லாமியர்களால. காலங்காலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தரல, இஸ்லாமியர்களுக்கு தனி நீதிமன்றம் தந்திருக்கு நம்ம நாடு. இஸ்லாமியர்கள விவாகரத்து சட்டங்களை முறையாக சொல்லி அனுமதி தந்திருக்கு நம்ம நாடு. இஸ்லாமிய கலாச்சார அமைச்சர் ஒரு அமைச்சர் தந்திருக்கு நம்ம நாடு. பள்ளிவாசல்கள் எந்த தடையும் இல்லாம எந்நேரமும் ஸ்பீக்கரை போடலாம், வாங்க வரையலாம், தொழலாம், எல்லாம் செய்யலாம். மதரசாக்கள் வேண்டிய இடத்துல நடத்தலாம், வேண்டிய உடுப்புகளை உடுத்துக்கு மார்க்க நிகழ்ச்சிகளை நடத்தலாம். இதை வச்சுக்கிட்டு சரியா நம்ம மார்க்கத்தை கட்டி எழுப்பி சரியான முறையில மாணவர்களை வழிநடத்தி செல்லாம என்னடா நீங்க என்ன காட்டுற இங்கிலீஷ் கூத்து, அடிக்கிறதும் கராட்டி பழகுறதும் கொலை செய்யறதும் கவுத்துல ஹட்டி தூக்குல தூக்குறதும் என்னடா உங்களோட பிரச்சனை? எப்படா திருந்த போறீங்க? இஸ்லாம் கத்து தந்த விஷயமா இது? உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரணும், இல்லாட்டி உங்களை அடியோட அழிக்கணும்டா. உங்களோட பொண்டாட்டியோட நீங்க சண்டை பிடிச்சிக்கிறது, உங்களோட கடன் பிரச்சனை, உங்களோட வியாபாரத்துல நீங்க நஷ்டப்பட்டது, இது எல்லா கோவத்தையும் அப்பாவி மாணவர்களை இழுத்து போட்டு அடிக்கிற மிதிக்கிற ஏறி உதைக்கிற என்னடா நீங்க காட்டுற கூத்து? ஓரின சேர்க்கை என்னடா இது நீங்க காட்டுற கூட்டு? நிப்பாட்டுங்களா.